இந்த கள்ளச்சாராயத்தினால் இன்னைக்கு தமிழகத்தில் அதிக அளவு தனிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் வாழ்கின்றார்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக வாழுகின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு நமது தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும். பல பெண்கள் இன்னைக்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு போராடுகின்ற நிலைதான் இந்த தமிழகத்திலே தொடர்கின்றது. ஒரு மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கணும். ஏன்னா அந்த அளவு பரவி இருக்கு. போதைப் பொருளும் மதுனால பாதிப்போம். அதனால இன்றைக்கு அதுவே ஒரு நோயாக மாறிவிட்டது. இவங்க திராவிட மாடல்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் தான் முக்கியமாக பண்ணணும். கல்வியில் அவங்க கொண்டு வந்தாலே பாதி பிரச்சனை குறையும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கல்வி திட்டத்தில் இன்றைக்கு போதை ஒழிப்பு மது ஒழிப்பை அவங்க கல்வி திட்டத்திலையும் கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அதானியினுடைய கப்பலில் வந்தது ஃபுல்லாக கஞ்சா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முந்திரா போர்ட்டில். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு இதுலேயும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க போர்ட்டை, துறைமுகத்தை. அந்த துறைமுகத்தில் இஷ்டப்படி போதைப் பொருள் இறங்குது. எதற்காக அந்த சிங்கிள் விமன் போர்டு? நீங்க குடிக்கடைய நீங்க மதுக்கடைய திறந்தே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. திறந்துட்டு பல பெண்களுடைய புருஷமார கொண்டுடுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரே அமைப்பா? இது ஒரு அமைப்பு இந்த அரசாங்கத்துக்கு தேவையா? கட்டாயமாக அந்த கள்ளுண்பவர்கள் செத்தவருக்கு சமமானவர்கள், செத்தவர்களுக்கு சமமானவர்கள். செத்தவர்களால் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. வள்ளுவம் வாழ வேண்டும், வள்ளுவம் போற்றப்பட வேண்டும், வள்ளுவம் பரப்பப்பட வேண்டும் என்றெல்லாம் வள்ளுவருக்கு இதே வள்ளுவர் கோட்டம் தான். வள்ளுவருக்கு கோட்டமாகவும் சிலையாகவும் எழுப்பி கொண்டிருக்கின்ற அரசாங்கங்கள் அந்த வள்ளுவர் சொன்ன கருத்தை ஏன் செயல்படுத்த முன்வரவில்லை? அந்த குடியை வச்சிருக்கிறவங்க யாரு? நீங்க முதல்ல அந்த குடிதான் நாட்டுக்கு வருமானம்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு கேடா தெரியல, கேவலமா தெரியல. குடியை வச்சு நாட்டுக்கு வருமானம் வச்சு மக்களை பாதுகாக்கீங்களா? அந்த பாதுகாப்பு எதற்கு? ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தான் தர்றாருன்னு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன விடியல் தமிழக மக்களுக்கு வந்திருக்குது? என்ன விடியல் வந்திருக்குது? ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் சாகத்தான் செய்றாங்க, வெட்டி கொல்லப்படுறாங்க. இந்த கடந்த மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கருணாபுரத்திலே முன்னம் சுற்றுவட்ட கிராமங்களிலே இருந்த ஒரு 67 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேட்டு மனவருத்தம் அடைந்தோம். இந்த 67 பேரை நாங்கள் சந்திக்கும் போது நான் அந்த இடத்திற்கு நேராக சென்றேன். சந்திக்கும் போது அங்கு பார்க்கும்போது கட்டட தொழிலாளர்கள், வீட்டு வேலை தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்கள், அடிமட்ட தொழிலாளர்கள் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவர்கள் கொடுத்த மது மதுவே இல்லை, சாராயமே இல்லை, எத்தனால் என்ற ஒரு பொருளோடு தண்ணீரை சேர்த்து அதை கொடுத்து அவர்கள் குடித்த ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத நேரத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் அங்கே பார்த்தோம். நாங்கள் நேரடியாக ஒரு 15 குடும்பத்தை சந்திக்க எங்களால் முடிந்தது. நாங்கள் சென்ற ஒரு குழு 15 குடும்பங்களை சந்தித்தோம். அந்த குடும்பத்தினுடைய அவர்களுடைய வாக்குமூலம் என்னவென்றால், மதுக்கடைகளே வேண்டாம், மதுவே வேண்டாம், மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று தமிழகத்திலே அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக மது கடைகளை மூடி மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அதோடு மதுவை கண்காணிப்பதற்காக பெண்கள் குழுக்களை ஏற்படுத்தி இந்த பெண்களை வைத்து மதுவை ஒழிப்பதற்கான ஒரு சூழலையும் இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அரசு கண்காணிப்பு அதிகமாக அந்த பகுதிகளில் இருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் மட்டுமில்லை, தமிழகம் முழுவதும் இந்த கள்ளச்சாராயம் காய்க்கின்ற குழுக்கள் இருக்கிறார்கள். இதை இந்த கள்ளக்குறிச்சியை ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு, கள்ளக்குறிச்சியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விஜிலன்ஸ் குரூப்பை ஏற்படுத்தி, ஒரு பறக்கும்படை ஏற்படுத்தி, எங்கெல்லாம் இந்த கள்ளச்சாராயம் காய்க்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். அதோடு இந்த கள்ளச்சாராயத்தினால் இன்னைக்கு தமிழகத்தில் அதிக அளவு தனிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் வாழ்கின்றார்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக வாழுகின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு நமது தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும். பல பெண்கள் இன்னைக்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு போராடுகின்ற நிலைதான் இந்த தமிழகத்திலே தொடர்கின்றது.
சிங்கிள் விமனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த வாரியத்தில் இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் இந்த கோரிக்கையிலே வைக்கிறோம். அவர்களுக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் வளர்ச்சிக்காக இந்த தமிழக அரசு பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு பாதிக்கப்படுற போதையினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், குடியினால் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்கள், அந்த தொழிலாளர்கள், இவங்க எல்லாருக்கும் மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு தாலுகாவிலையும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி முதல்ல ஐஎம்ஹெச்சில் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் போராடி கண்ணகி நகரில் ஒரு ஓபியை திறந்தாங்க மெட்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து. பட் அது மட்டுமே போதாது, ஒரு மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கணும். ஏன்னா அந்த அளவு பரவி இருக்குது போதைப்பொருளும் மதுனால் பாதிப்போம். அதனால இன்றைக்கு அதுவே ஒரு நோயாக மாறிவிட்டது. அதனால தான் இன்றைக்கு மறுவாழ்வு மையங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் குழுக்கள், விஜிலன்ஸ் குரூப்ஸ் தான் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். பெண்கள் தான் ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் பாதிக்கிறாங்க. அதனால் அவங்க தான் இதை பற்றி எடுத்து அவங்க சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு பறக்கும் படைகளை வைத்து அவங்க ஒழிக்கணுங்கிற ஒரு உறுதியோடு இன்றைக்கு அரசாங்கம் செயல்படணும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், மதுக்கடைகளை குறைக்கணும், கம்ப்ளீட்டாக மதுவில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமானது, கல்வியில் முதல் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை நாங்கள் கேட்பது சாதி ஒழிப்பிற்காகவும் அதே மாதிரி மது ஒழிப்பிற்காகவும் இன்றைக்கு சமத்துவத்தை வளர்க்கக்கூடிய வகையில் அரசியல் சாசன நெறிமுறைகளை வளர்ப்பதற்காக இன்றைக்கி அரசியல் சாசனமும் சொல்லுது, அவங்க வழிகாட்டு நெறிமுறைகளில் மது விலக்கும் கொண்டு வந்துரு அதில் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அடிப்படை உரிமைகளையும் இன்றைக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இவங்க திராவிட மாடல்னு சொல்லும்பொழுது இதையெல்லாம் தான் முக்கியமாக பண்ணணும். கல்வியில் அவங்க கொண்டு வந்தாலே பாதி பிரச்சனை குறையும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கல்வி திட்டத்தில் இன்றைக்கு போதை ஒழிப்பு மது ஒழிப்பை அவங்க கல்வி திட்டத்திலையும் கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். குழந்தைகள் இந்த மாதிரி தப்பில் மாட்ட மாட்டாங்க. இன்றைக்கி 5ஆவதுலேருந்து மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் தேசிய கொள்கையிலையும் கோளாறு இருக்குது. தேசிய கொள்கை ஒன்று இருக்குது, போதை ஒழிப்புக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த நேஷ்னல் பாலிசி கூட என்ன சொல்லுதுன்னா 11, 12ஆம் கிளாஸில் நீங்கள் போதை ஒழிப்பை பற்றி கற்பீங்கிறாங்க. என்னமோ 11ஆவது கிளாஸ் வந்தால் தான் அவங்க போதையில் ஈடுபடுற மாதிரி கிடையாது. இன்றைக்கு 5ஆவதுலேயே இன்றைக்கி போதையை பயன்படுத்துகிறாங்க. முதல் வகுப்பிலிருந்து பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறோம். போதை ஒழிப்புக்காகவும் மது ஒழிப்புக்காகவும் கல்வி திட்டத்தில் அவங்க கொண்டு வரணும், கட்டாயமாக கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் ஒரு சின்ன மாற்றமாவது நிச்சயமாக குழந்தைகள் மத்தியில் வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம குழந்தைகளை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா எதிர்கால சமூகம் இன்றைக்கி அழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, NAPM சார்பாக மது போதை ஒழிப்புக்கு கன்னியாகுமரியிலேருந்து போபால் வரைக்கும் ஒரு யாத்திரை பண்ணோம். அந்த சமயத்தில் எதனாலன்னு எனக்கே புரியல, எதுக்காக போபால். அப்போ தான் அவங்க சொன்னாங்க மத்திய பிரதேசத்தில் 40% குழந்தைகளில் போதைக்கு அடிமையாக இருக்காங்கன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. இது நடந்து 8 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி நிலைமை தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி அந்த நிலைமை வந்துருச்சு. இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அதானியினுடைய கப்பலில் வந்தது ஃபுல்லாக கஞ்சா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முந்திரா போர்ட்டில். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு இதுலேயும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க போர்ட்டை, துறைமுகத்தை. அந்த துறைமுகத்தில் இஷ்டப்படி போதைப்பொருள் இறங்குது. இந்த மாதிரி ஒரு அநீதிகளெல்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்கும் பொழுது நம்ம தான் தமிழ்நாட்டில் குழந்தைகளை பாதுகாக்கணும், பெரியவர்களை பாதுகாக்கணும், தொழிலாளர்களை பாதுகாக்கணும். நாங்கள் முக்கியமாக தொழிற்சங்கமாக இதை நாங்கள் கேட்பதற்கு காரணம், இன்றைக்கு தொழிலாளர்கள் இதில் சிக்கி உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றுங்கள். அவங்க அங்கே கள்ள சாராயத்தை கொடுக்கலாங்க, மெத்தடால்னு ஒரு இதை கொடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதைத்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒயின் ஷாப்புக்கு போனால் ஒரு பாட்டில் 160 ரூபா 180 ரூபா. இவங்க குடித்தது அந்த அந்த கவரில் 60 ரூபாய்க்கு தான் குடிப்பாங்களாம். அது ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஓப்பனாகவே வித்துட்டு இருந்திருக்கான். அவன் 30 வருஷமா இதே தான் அவன் தொழிலாக செஞ்சிட்டு இருக்காங்க.
இது யாருக்குமே தெரியாதா? கலெக்டர் தான் இதுக்கு முழு பொறுப்பு. கலெக்டர் தெரியவே இல்லை என்றாரு. அப்ப இது போலீஸ் துணையோடையும் அரசு அதிகாரிகளுடைய துணையோடையும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய துணையோடையும் தான் இது நடந்திருக்குது. அவர்களுக்கு ஏழைகளுடைய உயிர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கிள்ளுக்கிறதா. காக்கா சுருவியை எப்படி சுட்டு கொள்றாங்களோ அதே மாதிரி இந்த மது போதையினால் ஒரு வீட்டில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் ஊனமுற்றவர், ஒரு முஸ்லீம், ஊனமுற்றவங்க. அவங்க சொல்றாங்க எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கவே மாட்டாரு, ஆனால் அன்னைக்கு என்னமோ எனக்கு உடம்பு வலியா இருக்குமா, நான் அது வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னும் அந்த ஊனமுற்ற வண்டி அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்குது. போய் குடிச்சிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்ட்டாராம். அதே மாதிரி ஒரு தையல் தொழிலாளி, அவர் நல்லா தைப்பாராம். அவருக்கு 2 பிள்ளைங்க, 2 பையன் எங்கள் சென்னையில் தான் வேலை செய்கிறான். அந்த பையன் அங்கே இருந்தான். அவர் யாருக்கோ ஒரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணுமா, அந்த யூனிஃபார்முக்காக அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவர் குடிச்சு இவர் ஒரு மாதிரி தலையை சுற்றி வந்துருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு மாதிரி இருக்குன்றீங்களே, போக வேண்டாம், தைக்க வேண்டாம்னு. அப்போ அந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு, இல்லை நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு கொடுத்தே தீரணுமா, போக முடியாது. இங்கே இருந்து சேலம் கொண்டு போயிருக்காங்க. எங்கே அந்த மக்கள் எங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னா சேலம் மருத்துவமனை, வேலூர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, இப்படி பல மருத்துவமனைகள் அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் விழுப்புரம் அந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கே போகிறோம். அங்கே உள்ளால எங்களை போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க, பார்க்கறதுக்கே விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா 2 குடும்பம், அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து அந்த 3 குழந்தைங்க இருக்குது. ஒரு பொண்ணு 12th படிச்சுட்டு இருக்கிறா. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நான் பார்த்ததுல வீட்டு வேலை தொழிலாளர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அம்மா வந்து நான் வீட்டு வேலை தொழிலாளர் தான் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நலவாரியங்களை பற்றிய விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு அங்கே தெரியலை. எந்த அமைப்புகளும் அவங்களுக்கு எதுவும் சொல்ல போகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்டது அதிகமாக பெண்கள். இது நடந்ததனுடைய அர்த்தம் அவர்களுக்குள்ள போட்டியில் எத்தனை உயிர்கள், ஆனால் 67ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறாங்க 115க்கு மேற்பட்டவர்கள் அங்கே இறந்துருக்குறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் நமக்கு தெளிவான ஒரு கணக்கை காட்ட மாட்டேங்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் வந்து சிங்கிள் விமன் கமிட்டியில் ஒரு மெம்பராக இந்த வெல்ஃபேர் போர்டில் வச்சுருக்காங்க என்னைய. ஆனால் நான் கேட்குற கேள்வி, எதற்காக இந்த சிங்கிள் விமன் போர்டு? நீங்கள் குடிக்கடையை, நீங்கள் மதுக்கடையை திறந்தே வச்சுக்கிட்டு இருப்பீங்க, திறந்துட்டு பல பெண்களுடைய புருஷமாரை கொன்னுடுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரே அமைப்பா? இது ஒரு அமைப்பு இந்த அரசாங்கத்துக்கு தேவையா? பேரளவிற்கு இந்த அமைப்பு வேணுமா? நடந்த கை ஒடிஞ்சிச்சு. எங்க வீட்டுல ஒரு அக்கா பையன் இருக்கான், அவன் பக்கா குடிகார, இப்பவும் குடிச்சுதான் கிடப்பான். அவன் மகனை ஏதோ சொல்லிட்டேன்னு வந்து கையை பிடிச்சி திருக்கிட்டான். அதே மாதிரி அவங்க அம்மாவையும் திருக்கி. இந்த குடியினால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுது. அந்த குடியை வச்சிருக்கிறவங்க யாரு? நீங்க முதல்ல அந்த குடிதான் நாட்டுக்கு வருமானம்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு கேடா தெரியல, கேவலமா தெரியல? குடியை வச்சு நாட்டுக்கு வருமானம் வச்சு மக்களை பாதுகாக்கீங்களா? அந்த பாதுகாப்பு எதற்கு? நிறைய பெண்கள் விதவையாக வாழ்றாங்க, தனித்து வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் யாரு? அரசுதான். என்னைக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? வருஷந்தோறும் 500 கடைகளை மூடுவோம்னு சொன்னீங்க. மூடுனீங்களா? நீங்க மூடுனீங்களா? இன்னைக்கு பலவிதமான ரவுடிசம் வளர்றதுக்கு காரணமும் நீங்க தான். எல்லாருக்கும் வழிகாட்டியாவும் இருக்கிறீங்க. இன்னைக்கு குடிச்சிட்டு எத்தனை கொலைகள், எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க, எத்தனை பெண்கள் ஹேக்ரே பண்ணப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த குடி. ஏன் அந்த குடியை, அந்த ஒயின் ஷாப்பை நம்ம மூடுறதுக்கு என்ன தயக்கம்? அதுல வர்ற வருமானத்தை வச்சு நாட்டை நடத்துறது கேவலமா இல்லையா உங்களுக்கு? அதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுன்ற ஒரு உண்மையான ஒரு சிந்தனை, ஒரு திட்டமிடல் உங்கள்கிட்ட தெளிவா இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அரசை நம்ம வழிநடத்தி கொண்டு போய் தெளிவான ஒரு அரசு இல்லாமதான் நீங்க பதவி விலகுங்க. இன்னைக்கு இந்த குடியை, இந்த மக்களை வச்சு இவ்வளவு பேரை கொண்டுட்டு நான் வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், அது நியாயமா? 10 லட்சம் யாருக்கு வேணும்? நீ கொடுத்த அந்த 10 லட்சம் வச்சு ஃபேக்டரிஸ் ஆரம்பிங்க. எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடு. அந்த குடியை மாத்து, வேலை வாய்ப்பை கொடுங்க. அதை ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதனால எங்களுக்கு பொருளாதாரம் வருது 46, எவ்வளோ, எத்தனை கோடியா எங்களுக்கு வருஷ கணக்குக்கு வருது.
தயவு செய்து அந்த வார்த்தைகளை வெளியே விடாதீங்க. மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கான ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தான் தர்றாருன்னு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன விடியல் தமிழக மக்களுக்கு வந்திருக்குது? என்ன விடியல் வந்திருக்குது? ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் சாகத்தான் செய்றாங்க, வெட்டி கொல்லப்படுறாங்க. அவங்கள உடனே கண்டுபிடிக்கிறீங்களா? இவ்வளவு பேரு சாவடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சாராய கடை நாங்க ஒழிக்கிறோம், எல்லா கடையுமே ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து எல்லாத்தையும் அழிச்சீங்க. அந்த கலெக்டர் மேல அரெஸ்ட் பண்ணி அந்த கலெக்டர் பதவி விலக வைங்க, அந்த கலெக்டர் ராஜினாமா செய்ய வைங்க. நீங்க இன்னைக்கு அதுக்கான போதைக்கு எதிரான அந்த அமைச்சர் பதவி விலகுங்க, நீங்க முதலமைச்சர் மேல பதவி விலகுங்க. ஏனென்றால் இத்தனை குடும்பங்கள் இந்த கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு குடும்பங்களுக்கு பதில் சொல்றது யாரு? 10 லட்சம் கொடுத்த உடனே நாங்க ராஜா, நாங்க 10 லட்சம் கொடுத்துட்டோம், அதனால இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வர்றீங்க. யாராவது கள்ளச்சாராய வித்தா ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் கொண்டு வரீங்க. எந்த சட்டத்தை கொண்டு வந்து முழுமையா நிறைவேற்றீங்க? அதை சொல்லுங்க. எந்த அதான் நீ பிடிச்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லையே. பிடிச்சு அவனிட சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. உங்க பின்னணியில் அவன் இருக்கிறதால தான் அதை விற்கிறவன பிள்ளைகளும் எல்லாமே டிஎம்கே பின்னணி. நான் ஓப்பனா சொல்றேன், யார் என்ன பேச பரவாயில்ல, எல்லாருமே திமுக ஆதரவாளர்கள் தான் அங்க இருந்து கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. அப்ப உங்களுடைய அரசியல் பின்னணி உள்ளவங்களை ஏன் பிடிச்சு அவங்களை தண்டிக்க கூடாது? அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது? யாரோ ஒருத்தர் உள்ள போட்டிருக்கோன்றீங்க. காக்கிறாளா வெளியே? அந்த காடுகள் எல்லாம் காக்கிறாளா? அந்த மலைக்கு மேல கள்ளக்குறிச்சியில இருக்கிற மலைக்கு மேல எல்லாம் காக்கிறாங்கல்ல, அந்த காக்கிற இடத்துல யார் பாதுகாப்பு கொடுக்கறது? நம்மளுடைய ஆதரவோட ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டு செய்தாக பண்றாங்க. இதுல மட்டும் அவங்க ரொம்ப கூட்டு சேர்த்துருவாங்க. பணம் பழக்க அரசியல்வாதிகளுக்கு பணம் வேணும். எம்எல்ஏ எம்பி எல்லாருமே உட்படதான் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க, யார் யார் பின்னால தொடர்ந்து நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்களெல்லாம் விட்டுருவீங்க. எங்க இருக்கிறப்பா ஏதோ ஒரு தான் பாமர மக்கள் தான் அப்படி தண்டிக்க போவீங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், நமக்கு நியாயமான ஆட்சி வேணும், மக்களுக்கான ஆட்சி வேணும், நீதியான ஆட்சி வேணும், மக்களுக்கு ஒளிரும் ஆட்சி வேணும். எல்லாம் மதுக்கடிலாம் மூடுங்க. எத்தனை பெண்களுடைய தாலி அறுப்பீங்க சொல்லுங்க? எத்தனை பெண்களுடைய தாலி அறுப்பீங்க? எத்தனை பெண்களுடைய குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்ய வைப்பீங்க? எத்தனை பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துவீங்க? இதற்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் இந்த குடிதானே. ஏன் அந்த குடி இல்லைன்னா வாழ முடியாதா? சொல்லுங்க. அந்த குடியை நீங்க ஒழிக்க வேண்டும் என்று, அதோடு அந்த குடி வந்து நாட்டுக்கு கேடு என்பதையும், இந்த மதுபான கடைகளை மூடிவிட்டு நாட்டிற்கு மக்களுக்காக வேலை செய்வதற்கான வளர்ச்சிக்கான நிறைய கம்பெனிகளை அது உற்பத்தி பண்ணுவதற்கும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து ஏன் தமிழக அரசு கொண்டு போக கூடாது? இன்னைக்கு தமிழக அரசு நாங்க நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர்றோம், அவங்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரோம். ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையிலே சொல்றேன், வீட்டு தொழிலாளர்களுக்காக வேலை செய்து இன்னைக்கு 30 வருடம் இந்த பணியில இருக்கிறேன். இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஆனா இந்த எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு மத்திய சட்டத்தை கொண்டு வரணும் வாக்கு கொடுத்திருக்காங்க. எத்தனை எம்பிக்கள் அங்க பேசுவாங்கன்னு தெரியாது. நாங்க போற ஆகஸ்ட் மாசம் மறுபடியும் எம்பிக்களை சந்திக்க போறோம். அங்க எத்தனை பேர் இதுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தொழிலாளர்களை பாதிக்க வைப்பது இந்த அரசு தான். தொழிலாளர்கள் இல்லை என்றால் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார முடியாது. 95% அமைப்பு சாரா தொழிலாளர்கள் போடுகின்ற ஓட்டுல தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில உட்காருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்களும் பெரிய பெரிய மேதைகளும் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை உட்கார வைக்கல. தொழிலாளர்களுக்கு மீது எந்த அரசுக்கு அக்கறை இல்லையோ அந்த அரசு தேவையில்லை எங்களுக்கு. தொழிலாளர்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி நீங்க தொழிலாளர்கள் மீது அக்கறையாக இருப்பீர்கள்? சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட பணம் இல்லை, இந்த டாக்டர் பார்க்கறது கூட பணம் இல்லை. அதனால இது என்ன மாதிரியான வித்தியாசங்கள் ஒரு வேலை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் உண்மையான தேவைகள் என்னவென்றால் அரசாங்கம் அடிக்கடி கவனிக்க தயாரா இல்லை. அண்ட் தமிழ்நாட்டில் சரி, தமிழ்நாட்டில் இந்த திராவிட கலாச்சாரம் இருக்கிறதுனால சரி, உங்கள் கலாச்சாரம் ரொம்ப பரவாயில்ல. ஆனால் இங்கே இந்த மாதிரியான இந்த போதை பிரச்சனை
மூலியமாக உருவாக்கின பிரச்சனை இல்லை, யோசிக்கவே கூடாது. அது நம்முடைய அடிப்படையான பிரச்சனை. எனக்கு முன்னால் பேசுகிறார்கள் எல்லாம் சொல்லித்திருக்காங்க. திராவிட கலாச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த போதை அனுமதிக்க முடியாது, அதுக்கு எதிராக போராட வேண்டும். அதனால ஏதாவது ஒரு கட்சி சரி நம்ம உங்களை பாதுகாப்புவோம், சுத்தமான போதை உங்களுக்கு கிடைக்கும்ல, இந்த பாதிப்பு இல்லாத போதை உங்களுக்கு நம்முடைய கட்டுப்பாடுகள் மூலமாக உங்களுக்கு உருவாக்குவோம். அது எல்லாம் நம்ம நம்ப முடியாது. இந்த உண்ணாவிரத போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மது அரக்கன் என்ற இந்த மது போதையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் 2 தளங்களிலிருந்து நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஒன்று, அரசாங்கம் செயல்பட வேண்டும். கீழே இருந்து மக்களும், இது மிக மிக மோசமான ஒரு கலாச்சாரம். அதாவது பணக்காரங்களும் குடிக்கிறான், அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிச்சிட்டு சைலண்ட்டாக போயிடுறான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் குடிக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத நம்ம மக்கள்லாம் சாதாரண டாஸ்மாகை குடிக்கிறாங்க. அந்த டாஸ்மாகில் குடிக்கிறதுக்கும் ஜாஸ்தி காசு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு தங்களுடைய உயிரையே அதற்காக விட்டு விடுகிறார்கள். அவங்க சாகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது விலை மதிப்பற்ற ஒரு உயிர் போகிறது என்ற வருத்தம் இருந்தாலும் கூட அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இவனுடைய வருவாயை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக ஒருவன் இறக்கிறான் என்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர்களும் ஒரு வகையில் இறக்கிறார்கள் என்றுதான் பொருள். அப்படி குடும்பமாக கொத்து கொத்தாக சாகடிக்கின்ற இந்த விஷ சாராயத்தை, முற்றிலும் சாராயம் அது விஷ சாராயமாக மாறு, விஷ சாராயத்தை இந்த அரசாங்கம் தொடர்ந்து அனுமதிக்க வேண்டுமா, அது கண்டும் காணாமல் போக வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பத்தான் இந்த கூட்டத்தில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். அருமை தோழியரே, இந்த சாராயம் குடிபோதை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சில மேதாவிகள் சொல்லுவார்கள், என்ன இப்படி சொல்கிறீங்க, இது இதிகாச காலத்திலேருந்தே இருக்குது, புராண காலத்திலேருந்தே ஆதி காலத்திலேருந்தே இருக்குது, உங்களுக்கு அசுரர்கள் சுரர்கள் என்ற பெயரே எப்படி வந்தது தெரியுமா? சுறாபானத்தை குடிப்பவன் சுரர்கள், சுறாபானத்தை குடிக்காதவர்கள் அசுரர்கள், அதனால் ஆதி காலத்திலிருந்தே இது வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்திலிருந்தே குடிப்பழக்கம் வந்திருக்கிறது என்றால் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடிப்பழக்கத்தை ஒழிக்க வேண்டும், முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று நாமெல்லாம் போற்றுகின்றோமே. பேராசான் வள்ளுவன் கீதா அவர்கள் சொன்னதை போல தன்னுடைய திருக்குறளில் ஒரு 10 கல்லுண்ணாமை என்ற ஒரு 10 குறளை அவர் எழுதியிருக்கிறார். அதாவது கல்லுண்பது எவ்வளவு கேடு விளைவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, அதை கட்டாயமாக அந்த கல்லுண்பவர்கள் செத்தவருக்கு சமமானவர்கள், செத்தவர்களுக்கு சமமானவர்கள், செத்தவர்களால் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்ற மாதிரி ஒரு 10 குறளை வள்ளுவர் தன்னுடைய கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். வள்ளுவம் வாழ வேண்டும், வள்ளுவம் போற்றப்பட வேண்டும், வள்ளுவம் பரப்பப்பட வேண்டும் என்றெல்லாம் வள்ளுவருக்கு, இதே வள்ளுவர் கோட்டம் தான், வள்ளுவருக்கு கோட்டமாகவும் சிலையாகவும் எழுப்பி கொண்டிருக்கின்ற அரசாங்கங்கள் அந்த வள்ளுவர் சொன்ன கருத்தை ஏன் செயல்படுத்த முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இங்கே இன்னைக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னதை போல பெரியார் என்ற அந்த மனிதநேயர் காந்தி சொன்னார் என்பதற்காக 1000 கல்லிறக்கு மரங்களை, தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் என்பது வரலாறு. அந்த ஈரோட்டில் மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கிய பெரியார் சொந்தமான தென்னந்தோப்பிலிருந்து காந்தி சொன்னார், கல்லுண்ணாமையை காந்தி வற்புறுத்தினார், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் என்பதற்காக அப்பொழுது காங்கிரஸில் இருந்த பெரியார் அவர்கள் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பிலிருந்து 1000 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் என்பது வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. ஆக பெரியாரை தலைமீது தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசு
பெரியார் என்ன செய்தார் என்பதை பின்பற்ற வேண்டும். பெரியாருக்கு செய்கிற நன்றி என்பது பெரியார் எதை எதை உயர்வாக கருதினாரோ, எது எது இந்த நாட்டில் பரவ வேண்டும் என்று பெரியார் சொன்னார். இங்கே சாதி ஒழிக்கப்பட வேண்டும். சாதி ஒழிப்புக்காக நாம் என்ன முன்கை எடுத்திருக்கிறோம்? பெண்ணடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும். என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கோம்? சாதி ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறோம்? ஆக பெரியாரை முழுமையாக பின்பற்றுவது என்பது, சொன்னாங்களே திராவிட மாடல் அரசு என்பது, அந்த பெரியார் சொன்னதை முற்றிலுமாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நீங்கள் சொல்லுவதற்கு அர்த்தம் இருக்கும். அப்படி வராவிட்டால் நீங்கள் சொல்வது பொருளற்ற ஒன்றாக, ஏதோ 10ஓடு 11 ஒரு வாக்குறுதியாக போய்விடும் என்பதைத்தான் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய திருமதி கிளாரா அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இங்கே கிளாரா அவர்கள் சொன்னதை போல எத்தனை சிங்கிள் விமன், எத்தனை, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற பகுதி இது என்று சொன்னால், இது நான் சொல்லலை, நம்ம கனிமொழி அவங்க சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி என்றால் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்களே, இது நமக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தவில்லையா? பெண்கள் முன்னேற வேண்டும், எனவே அவர்களுக்கு கல்வி இலவசம். பெண்கள் முன்னேற வேண்டும், எனவே பேருந்தில் இலவசம். பெண்கள் முன்னேற வேண்டும், எனவே அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு அந்த பெண்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்க வேண்டாமா? குடித்து குடித்து அழிந்து கொண்டிருக்கின்ற, கணவனை பெற்று கொண்டிருக்கிற பெண்கள் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்தில் 2 வருஷத்துலேயே கல்யாணம் ஆன அடுத்த மாதமே அந்த பெண் விதவையாகிறாளே, அதை பற்றி இந்த அரசு உண்மையாக கவலைப்பட வேண்டாமா? பெண்கள் முன்னேற்றம் என்பது வெறும் இலவசங்கள் கொடுப்பதால் மட்டும் பெண்கள் முன்னேற முடியாது. உண்மையிலேயே பெண்களுக்கு ஆதரவாக என்னென்ன யார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று முறையாக வழிகாட்டுகின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். போதையாலை பாதை மாறி இளமை சாகுது, போதையாலை பாதை மாறி இளமை சாகுது. வருங்கால வாழ்க்கையினை தொலைக்க பாக்குது, நம்ம வருங்கால வாழ்க்கையினை தொலைக்க பாக்குது. தாய் தந்தை மதிக்காம பேயாட்டம் ஆடுது, தாய் தந்தை மதிக்காம பேயாட்டம் ஆடுது. மரியாதை கொடுக்காம மயங்கி போகுது, மரியாதை கொடுக்காம மயங்கி போகுது. வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் புகை பிடிக்குது, பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் புகை பிடிக்குது. தள்ளாடி போதை பொருளை உறிஞ்சு குடிக்குது, தள்ளாடி போதை பொருளை உறிஞ்சு குடிக்குது. உணர்வில்லாம உளறித்தான் தினமும் துடிக்குது, உணர்வில்லாம உளறித்தான் தினமும் துடிக்குது. குழந்தை பருவம் இழந்துதானே இடிந்து போகுது, குழந்தை பருவம் இழந்துதானே இடிந்து போகுது. வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். குடும்பத்தில் இருப்போரே கொஞ்சம் கேளுங்க, குடும்பத்தில் இருப்போரே கொஞ்சம் கேளுங்க. உங்க வருங்கால சந்ததிக்கு பாதை காட்டுங்க, உங்க வருங்கால சந்ததிக்கு பாதை காட்டுங்க. துள்ள துடிக்க பிள்ளை மனதை பொசுக்கி எடுக்கும், துள்ள துடிக்க பிள்ளை மனதை பொசுக்கி எடுக்கும். போதை விரட்ட கூடி நின்று நாம் துரத்தி அடிப்போம், போதை விரட்ட கூடி நின்று நாம் துரத்தி அடிப்போம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேதனை தருகின்ற போதை வேண்டாம்.